ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாரதர் தான் ராமாயணம் உருவாகிறதுக்கு காரணம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் நிஜம். அதற்கு சாட்சியாக சான்றாக ஒரு கதையும் இருக்கு. முன்னொரு காலத்தில் நாரதர் மகாமுனி என்ன பண்ணாரா, தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆன்மீகத்தை இன்னும் வலுப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு நல்ல இடம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணாராம். ஹிமாலயனில் போயிட்டு, நம்ம ஹிமாலயஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் தவம் இருக்கலான்னு பிளான் பண்ணார். அங்கே ஒரு தப்போவனம் இருக்குது. நாரதருக்கு தெரியாது அந்த தப்போவனம் சிவ பெருமானிடமிருந்து சிவ கண்ட்ரோல் பிளெஸ்ஸிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தப்போவனம்னு. இந்த இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்கே, இவ்வளோ தனிமையாக இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் மகாமுனி அங்கே தவத்தை அமர்கொண்டார். அந்த தப்போவனத்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, எந்த முனியோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஆன்மீக பயணத்தில் மெடிடேஷனோ தவமோ மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் வராத படிக்கு அந்த தப்போவனத்தில் சில மந்திர கட்டுக்கள் இருந்தது. இந்த மந்திர கட்டுக்கள்னால அந்த தப்போவனத்தில் யாரெல்லாம் தவம் இருந்தாங்களோ அவங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாத படிக்க அந்த மந்திர கட்டுக்கள் பார்த்து கொள்ளும். இது சிவபெருமானால் ஆசிர்வதிக்கப்பட்ட ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட தப்போவனமாகும். இதை பற்றி நாரத முனிவருக்கு தெரியல. இவ்வளோ அழகாக இருக்கே இந்த தப்போவனம், நான் இங்கே தவம் இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. எத்தனை பெரிய தவம்னா அப்படி ஒரு இன்வால்மெண்ட், என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி முழு மூச்சாக இருந்து தவம் பண்ணுவாங்கள்ல, அப்படி முழு மூச்சாக இருந்து தவத்தை மேற்கொள்கிறார். அப்படி இருக்கும்போது இந்திரன் எல்லாத்துலேயும் ஒரு வில்லனாக இந்திரன் வந்துடுவார்ல. இந்திரன் பயந்தே போயிட்டானா. ஏன் பயந்தானா, தன்னோட வேலைக்கு எங்கேயாவது ஆப்பு வந்துட போகுது, தன்னோட வேலைக்கு எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட போகுது சொல்லிட்டு இந்த ஆப்புங்கிற வேர்டு தப்பானா கட் பண்ணி எடுப்பான். யாரெல்லாம் எடிட்டிங் பண்ணுறாங்களோ, தன்னோட வேலைக்கு எங்கே ஒரு தொந்தரவு வந்துட போகுது, தன்னோட சிம்மாசனம் எங்கேயாவது பறிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணாராம், இந்த தவத்தை எப்படியாச்சும் கலைச்சி விடணும். அப்படியே நம்மளுக்கு எதிரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் நல்லது பண்ண போனால் இதை எப்படியாவது கெடுத்து விடணும்னு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி கழிச்சு விடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல போய் அக்னி, வாயு, வருணன் 3 பேர்கிட்ட போயிட்டு, எப்போ இங்கே வாங்க, 3 பேரை யார் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனால் இந்த நாரதரோட தவத்தை கலைச்சி விடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணானா, வருணன் அப்படி ஒரு மழையை கொடுத்தானம், அப்படி ஒரு வெள்ளக்காடாக போகிற மாதிரி மழையை கொடுத்தான், அதுலேயும் அசரலையும். அப்புறம் வாயு தானே காற்றை கொடுத்து, சுழல் காற்றெல்லாம் கொடுத்த போதும் நாரதர் முனியா அந்த வாயுவால் காற்றுனால அவர் தவம் கலையவே இல்லையா. அப்புறம் தகன்னு அக்னி எரிஞ்சுதான் ஃபயர் காட்னால். அப்பவும் அந்த ஹீட்டு கூட அந்த அந்த தணலில் கூட அவர் நாரதர் தவத்தை கலைக்கவே இல்லையும். 3 பேரும் இந்திரதேவன்கிட்ட போயிட்டு, அப்பா எங்களால் முடியல, அவர் ரொம்ப ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகிருக்கிறாரு, அதனால எங்களால் தவத்தை கலைக்க முடியலன்னு சொன்னார். உடனே இந்திரன் நெக்ஸ்ட் என்ன சாய்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு, நம்ம என்ன பண்ணலாம், அப்சராவையும் காமதேவனையும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சராவை போய் டான்ஸ் ஆட, அழகாக அப்படி வர்ணிச்சு அப்படி டான்ஸ்லாம் ஆடுவாங்களே, அந்த மாதிரிலாம் ஆட விட்டு தவத்தை கலைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. காமதேவனும் தன் காம அம்பு கணைகளால் அப்படியே அவரை தாக்கி அந்த அப்சரா மேலே மயங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. அப்பவும் தவம் கலையில். இதில் எதுக்காக தவம் கலையில், எதுக்காக அவருக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகலைன்னா, அந்த ஒரு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தப்போவனத்தினால். அப்புறம் அவரும் காமதேவனும் சொல்லிட்டார்லாம், என்னால் முடியலப்பா, அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது அப்படி சொல்லிட்டு அவரும் கம்முன்னு போயிட்டார். அப்சராவும் முடியலன்னு சொல்லிட்டாங்கண்ணா. இந்திரன் என்னடாது என்ன பண்ணாலும் இந்த ஆள் எழுந்துக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு, சரி பார்க்கலாம் எழுந்து வந்து போகிறான்னு சொல்லி அவனும் விட்டுட்டான். கொஞ்ச நாள் கழித்து நாரதர் முனி தன் தவத்தை கலைக்கிறாரு. தவத்தை கலைத்த உடனேயே அவருக்கு இதை பற்றிலாம் கேள்விப்படுறாரு. ஆஹா, அக்னி வந்தால் என்ன ஒன்றும் பண்ண முடியல, வருணன் வந்தால் என்ன ஒன்றும் பண்ண முடியல, அப்படி இது காற்று என்ன ஒன்றும் பண்ண முடியல, காமதேவனும் அப்சராக்கே நான் மயங்கலை, அப்படின்னா நான் தானே இந்த உலகத்திலேயே பெரிய ஆள்,
என் தவத்தை நான் சிவனை நோக்கி நான் தவத்தை இருக்கும்போது நான் எவ்வளோ பெரிய பெரிய ஆள் அப்படின்னு ரொம்ப பட்டுக்கிட்டாராம். செல்ஃப் டப்பான்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஜாலியாக செல்ஃப் டப்பா பண்ணிட்டாராம். நேராக சிவபெருமான் கிட்ட போகிறாராம். பாருங்க பரமேஸ்வரா, நான் வந்து இந்த மாதிரி உன்னை நோக்கி தவம் இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனை, என்னை வந்து எதுவுமே வந்து டிஸ்ட்ராக்டே பண்ண முடியல, தடுக்கவே முடியல. நான் அப்படி ஒரு இதில் இந்த உலகத்திலேயே நான் தான் ஸ்ட்ராங்கு அப்படிலாம் சொன்னான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த விஷயத்த நீ போய் மகாவிஷ்ணு கிட்ட சொல்லாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே டவுட், மகாவிஷ்ணு கிட்ட சொன்னால் என்ன, அவரும் என்னை பாராட்டுவார் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே வைகுண்டம் போய் மகாவிஷ்ணு கிட்ட, இதை பாருங்கள் மகாவிஷ்ணு, நான் வந்து அப்சரா வந்தால் நான் மயங்கலை, இந்த இந்த காற்று வந்தது, அக்னி வந்தது, வாயு வந்தது, அப்போவும் நான் மயங்கலை, காமதேவன் காம கணைகளின் மீது அப்படியே எய்தினான், அப்போ கூட நான் எனக்கு ஒன்றும் ஆலை, அப்படி ஒரு தவநிலையில் இருந்தேன். இப்போ இந்த உலகில் நான் தான் பெரிய ஆள். ஓஹோ அப்படியா, சரிப்பா நல்லது தான், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னான். வைகுண்டலத்துலேருந்து வெளியில் வரும்போது ஒரு அழகான ஒரு நகரம் கண்ணில் பட்டுதான். என்னடா அது, இத்தனை அழகாக கொண்ட நகரத்தை நான் பார்த்ததே இல்லையே, யார் இவ்வளோ அழகாக ஒரு நகரத்தை மெயின்டைன் பண்ணுறது, இத்தனை ஒழுங்கான மக்கள் எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே வாப்பா, இந்த நகரத்தை யார் ஆள்றது, இந்த நகரத்துக்கு யார் ராஜா அப்படின்னோடனே, இங்கே ஒரு ஷீலநிதின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து கிங்கு அப்படின்னு சொன்னார். ஓஹோ அப்படியா, சரின்னு ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னோடனே நாரதன் முனி வந்த விஷயத்த அந்த மகாராஜா கேட்டு, சுச்சோ நீங்கள் வந்துட்டீங்களா, எவ்வளோ சந்தோஷம், நீங்கள் ஒரு 2 நாள் எங்களுக்கு கெஸ்ட்டாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நாரத முனியும் அதுக்கு என்ன, தாராளமாக இருக்கிறேனே அப்படி சொல்லி இருக்கும்போது, அவர் மறுநாள் வந்து அவர் பெண், அவர் மகளை, அந்த இளவரசியை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்ரீமதி என்னோட மகள், அவளுக்கு வந்து வரன் பார்க்குறோம், அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அவர் கையை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். ஸ்ரீமதி அழகே பொருந்திய ஒரு அழகாம், ஒரு பெண்ணே பார்த்து பேராசை கொள்ளும், பொறாமை கொள்ளும் அளவிற்கு அத்தனை அழகா, இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ அழகாக இருக்காங்களே இந்த பெண் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி உன் கையை கொடுமா நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்த உடனே கைகளில் அத்தனை ரேகைகள். அந்த ரேகையில் என்ன சொல்லுறது அப்படின்னா, யார் இவளை மணக்கிறாங்களோ அந்த மணவாளன் உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, அழகுக்கு அழகு, லக்குக்கு லக்கு, இத்தனை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. இந்த பெண்ணுக்கு இந்த உலகத்தில் ஒரே தகுதியான ஆள் யார் அப்படின்னா நான் மட்டும்தான். ஏன்னா நான் வந்து இவ்வளோ ஒரு தவத்தை பண்ணியிருக்கேன், என்னை யாரும் தடுக்கவும் முடியல. அப்போ நான் மட்டும்தான், அப்போ நான் தான் இவளை மணக்கணும், அப்போ நானும் சுயம்வரத்தில் ஈடுபட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நேராக மகாவிஷ்ணுகிட்ட போனேன். மகாவிஷ்ணு நீங்கள் தான் அழகு, உங்கள் முகத்தில் இருக்க தேஜஸ், உங்கள் முகத்தில் இருக்க அழகு எனக்கு இருக்குது, அதனால் என் முகத்தை ஹரியாக மாற்று, என் முகமும் ஹரியை போல அழகாக ஆக்கணும், ஹரி மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னான். மகாவிஷ்ணு சிரிச்சிட்டு அப்படியே ஆகட்டும், நீ சொல்கிறபடியே ஆகட்டும் சொல்லி அனுப்பிச்சி விட்டாராம். அப்புறம் ஒரே சந்தோஷமா, விஷ்ணுவே என்னை வந்து ஹரி மாதிரி இருக்க சொல்லிட்டார், அப்பனா ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கார், சுயம்பரத்தில் போய் உட்காந்துருக்கார். சுயம்பரத்தில் போய் உட்காரும் போது தான் ஹரிக்கு இன்னொரு மீனிங் வந்து குரங்கு. அப்போ ஹரியின் முகம் போல இருக்கணும் அப்படின்னா குரங்கின் முகம் போல தானே அர்த்தம். அப்போது நாரதர் மகாமுனியோட முகம் குரங்கு மாதிரி ஆயிடுச்சான். அதோ அவர் பார்க்கல, மகாவிஷ்ணு சொல்லிட்டார் நான் அழகாயிட்டேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். அப்போ ஸ்ரீமதியும் சுயம்பரத்துக்கு வராங்க. வந்து பார்த்த உடனேயே இது இப்படி ஒரு முகம் இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல நிற்கிறாங்க. நிற்கோடனே நாரதர் என்ன நினச்சிக்கிறாரு, தனக்காக தான் நிற்கிறார் போல, தன் அழகில் மயங்கி தான் இவன் நிற்கிறா போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. பார்த்துட்டு சிரிச்சிட்டு, ஐயோ என்னை பார்த்து ஸ்ரீமதி சிரிச்சிட்டு, இப்போவே யாராவது ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சா நம்மளுக்கு ஜாலியாக தானே இருக்கும், அந்த மாதிரி அவருக்கும் ஒரே லவ் எல்லாம் ஏஞ்சல்ஸ்லாம் சுற்றி இருக்கும் போல இருக்குது.
ஒரே ஜாலி ஆயிட்டார். சரி நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கும் போது அவரை தாண்டி போய் மகாவிஷ்ணுக்கு மாலை இட்டுட்டாள் ஸ்ரீமதி. இதை பார்த்த உடனே ஒரே அதிர்ச்சி நாரதருக்கு. என்னடா அது, நாம் இப்படி ஒரு தவ வலிமை பெற்றிருக்கோம், முகம் வேற ஹரிமரி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு அங்கே போய் மாலை போடுறாளே அப்படின்னு சொல்லுங்கும்போது ஜெயா விஜயான்னு அவங்க 2 பேருக்கு இருக்கும் காவல் தெய்வமும் அவரை பார்த்து சிரிச்சுது. அப்புறம் போய் கண்ணாடியில் போய் பாருங்க அவங்க முகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா குரங்கின் முகம். இப்போ கோவத்தில் நேராக போய் மகாவிஷ்ணுவிடம் கேட்குறாரு, நான் என்னை நீ அவமானப்படுத்திட்ட, நான் ஹரி மாதிரி இருக்கணும்னு சொன்னேன், நீ குரங்கு மாதிரி என்ன படிச்சுட்டேன், எப்படி என் காதல் நான் அவளை மனைவியாவே என் மனதில் நினச்சிட்டு அவன் மீது காதல் கொண்டு, அதே மாதிரி நீயும் காதல் கொண்டு உன் மனைவியை பிரிஞ்சு இருப்ப, உன் மனைவியை பிரிஞ்சு இருக்கும்போது உனக்கு குரங்கு வானரம் தான் உதவும். அப்போ என்னை பார்த்து சிரிச்சவங்க, ஏளனமாக சிரிச்சவங்க உனக்கு உதவியாக வரணும், அப்போது இந்த உலகமே போற்றணும், அப்படி இருக்கும் அந்த வானரம் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுடுறார். அப்போ மகாவிஷ்ணு சரிப்பா நான் ஏற்றுக்கிறேன் இந்த சாபத்தை அப்படின்னு இவர் ஏற்றுக்கிறார். அதனால தான் அவருடைய பிறப்பு ராமனாக இருந்தது. இதில் இன்னொரு கேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணனை கொல்றதுக்கு ராவணன் சிவனை நோக்கி தவம் இருந்தார் இல்லை, ஏன்னா இவன் கொல்லக்கூடாது, அவன் கொல்லக்கூடாது, இப்படி கொல்லக்கூடாது, அப்படி கொல்லக்கூடாதுன்னு சொன்னவன் மானிடன் மட்டும் கொல்லக்கூடாதுன்னு கேட்கல. அதனால் ஏன்னா மானிட குலம் தன்னோட ரொம்ப கீழே இருக்கு, அவன் எப்படி கொல்ல போகிறான்னு நினைக்கும் போது மகாவிஷ்ணுவுக்கு மானிட பிறப்பு ஒன்று பிறக்கணும். அதனால் இந்த திருவிளையாடல். அப்போது மானிடனாக பிறந்து தன் மனைவியை பிரிந்து இருந்து ராவணனை வதம் செய்யறதுக்காக மகாவிஷ்ணு நடத்திய நாடகம். ஸோ இவ்வளோ அழகான ஒரு கதை மகாராமாயணுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் மகாவிஷ்ணு சொன்னாராம், ஹரின்னா இன்னொரு பெயர் குரங்குன்னு அர்த்தம், ஆக்சுவலாக நீ திரும்பி பாரு அப்படின்னோடனே திரும்பி பார்த்தா அந்த நகரமும் இல்லை, அந்த பெண்ணும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஸ்ரீமதியும், அதே மாதிரி அந்த ராஜாவும் இல்லை. இது எல்லாமே உனக்கு ஒரு இல்யூஷன், அதாவது ஒரு கற்பனை, ஒரு கண்கட்டு. நீ ரொம்ப திமிரா பெருமையா என்ன அடக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் தான் பெரிய ஆளுன்னு அப்படி நினச்சிட்டு இருந்த, விச் இஸ் நாட் ட்ரூ. அது உண்மை இல்லை. உன் தவம் ஏன் கலையிலன்னா அந்த தப்போவனம் சிவனின் கட்டுக்குள்ளே இருந்ததுனால தான் உன் தவம் மந்திர கட்டுக்கள் இருந்ததுனால தான் அங்கே நீ மட்டுமல்ல யார் போய் தவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய தவம் கலைந்திருக்காது. அதனால் நீ செல்ஃபாக நான் தான் அடிச்சுக்காம நீ ஹம்பிளாக தற்பெருமை இல்லாமல் நல்ல கிரவுண்டடாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த திருவிளையாடல் அப்படின்னு சொன்னாலும். நாரதரும் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டாராம், உணர்ந்துட்டாராம். ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ அழகான ஒரு கதை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதில்ல. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.